ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2024 தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹை ஸ்கோரிங் ஐபிஎல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவ்வளவு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ், அவ்வளவு வந்துட்டு ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுறாங்க பேட்டிங்கில். எல்லா டீமுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்து மேட்சை டீமில் வந்து கடைசி இடம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் சில பேர் இருந்தாலும், நிறைய வீரர்கள் ஒரு சின்ன கேமியோ ஆடினாலும் சூப்பராக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபீல்டிங்கில் பேரையே கெடுக்கிற மாதிரி என்னங்க சொல்கிறீங்க? ஐபிஎல் 2024 இப்படி ஒரு கெட்ட பேரா, இப்படி ஒரு அவச்சொல்லா அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் 2024 கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்டிங். நிறைய டீம்ஸ் இந்த சீசனில் ஃபீல்டிங்கில் சொதப்புன்னு சொதப்பிடுறாங்க அப்படிங்கிறதா வந்து தரவுகள் சொல்லுகிறது. இந்த தரவுகளில் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற முதல் தரவு என்ன அப்படின்னா சீசன் ஆஃப் மிஸ்ஸஸ்ன்றாங்க. அதாவது சான்சஸ் வந்து நிறைய ட்ராப் பண்ணப்பட்டிருக்குது, நிறைய வந்து சாதாரண ஈஸி கேட்ச் கூட விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. கடந்த 5 ஐபிஎல் சீசனுடைய இதை வந்துட்டு நம்ம ESPN கிரிக்கெட் இன்ஃபோல போட்டிருக்காங்க கம்பேரிசனாக. இதுக்கப்புறம் வர எல்லாமே இந்த ESPN கிரிக்கெட் இன்ஃபோட கம்பேரிசன் தான் இன்றைக்கி. அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கடந்த 5 சீசனில் 2024 தான் கேட்சஸை வந்து அதிகமாக ட்ராப் பண்ண சீசன். அதாவது வெறும் 29 மேட்ச் முடிவுலையே அப்போ எடுக்கப்பட்ட ரெக்கார்டு இது. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் த மேட்ச் நம்பர் 29, அது முடிச்சதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஸ்டாட்ஸ் தான். என்ன சொல்கிறாங்கன்னா 29 மேட்ச்சில் 87 ட்ராப் இந்த சீசனில் மொத்தமாக நடந்திருக்குது. அந்த பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2.07 2.09 இருந்திருக்குது 2022-23. இந்த தடவை ட்ராப் கேட்சோட பெர்சன்டேஜ் மட்டுமே 3ஆக வந்து உயர்ந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லாரும் பார்க்குறாங்க. ரைட், ஓகே, சக்ஸஸ் ரேஷியோ 75% தான் கேட்ச் பிடிச்சதில், அவ்வளோ கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, டீம்ஸோட ரிப்போர்ட் கார்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீம்ஸ் வந்து அதிகமாக கேட்சஸை பிடிச்சிருக்கிறா விட்டுருக்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். 81% கேட்சஸ் அவங்க பிடிச்சிடுறாங்களாமா ட்ராப் பண்ணாமல். இது வரைக்கும் அவங்களுக்கு 33 சான்ஸ் வந்துருக்குது, அதில் 6 தடவை தான் அவங்க வெறும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஎஸ்கே 34 மேட்ச்சில் 7 மட்டும் ட்ராப் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ 79 இருக்குது. செகண்ட் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்எஸ்டி, பிபிகேஎஸ், ஆர்ஆர், ஆர்எஸ்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி, கேகேஆர், டிசின்னு இந்த லிஸ்ட் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேட்சஸை விடக்கூடிய அதிக நம்பர் ஆஃப் கேட்சஸை விடக்கூடிய லிஸ்ட்டில் பெருசாகிறாங்க. முக்கியமாக பாருங்கள், கடைசி 3 இடத்துல ஜிடி, கேகேஆர், டிசி இவங்க 3 பேரும் 11, 10, 12 கேட்ச் விட்டுக்கிறாங்க. ஐயோ அண்ணே, நான் இப்போ இங்கே மேட்ச் பார்த்துட்ருக்கேன், இங்கே விட்ட கேட்ச் இங்கே கணக்கில் எடுத்துக்கோங்க, அதுவும் இன்னும் போகும் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டீம் ரிப்போர்ட் கார்டுங்கிறத தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபிங்கர்ஸ் எந்த பிளேயர் அதிகமான கேட்ச் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஹர்ஷல் பட்டேல் 6 தடவை ஒரு கேட்ச் வந்துருக்குது, அதில் 4 தடவை ஒரு ட்ராப் பண்ணிட்டார். அவருடைய பெர்சன்டேஜ் கேட்சை கரெக்டாக பிடிச்சதே 33% தான். மிச்ச 67% என் தலைவன் கோட்டையை விட்டுருக்காப்லங்கிறது கதை. அடுத்து அவருடைய சேர்ந்து நம்மளுடைய அப்துல் சமதும் 4 ட்ராப் கேட்ச் இந்த சீசனில் அவர் 7 தடவை கேட்ச் வாய்ப்புகள் வந்துருக்குது, அதில் 4 தடவை ட்ராப்டு. அடுத்து சுலுக்கு சுகுமாரன் அன்பு அழைக்கப்படும் நம்மளுடைய டேவிட் வார்னர் அவர்கள். சுலுக்கு சுகுமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 கேட்ச் வந்துருக்கு, 3 தடவை கீழே போட்டார். கிளென் மேக்ஸ்வெல் 5 கேட்சில் 3 தடவை கீழே போட்டார். துஷார் தேஷ்பாண்டே 4 கேட்சில் 3 தடவை கீழே போட்டார். ரிஷப் பண்ட் 9 கேட்சுகளில் 3 தடவை ட்ராப் பண்ணிட்டார். ரமன்தீப் சிங் 6 கேட்சில் 3 தடவை வந்து ட்ராப் பண்ணிட்டார். ஸோ பிடிச்ச வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நல்லா விளாட்றாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம மனதில் கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பட்டர் ஃபிங்கர்ஸில் வந்து இத்தனை வீரர்கள் லிஸ்ட்டில் இருக்கும்போது அப்போலாம் என் டீமிங் இல்லடா அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து எந்த கேட்சையும் நான் ட்ராப்பே பண்ணதில்லடா அப்படின்னு ஏதாவது ஒரு பவுலரை சொல்லுங்கள், ஒரு ஃபீல்டரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் உண்மையாகவே எந்த ஒரு கேட்சையும் எங்கேயும் ட்ராப் பண்ணலைங்க, நம்புங்க என்னையே அப்படிங்கிற மாதிரி வந்து த்ரூவ் ஜுரேல் 6 கேட்ச் வந்துருக்குது, 6 தடவையும் அவர் பிடிச்சிருக்காரு. கேஎல் ராகுல் 6 தடவை வந்துருக்குது, 6 தடவையும் அவர் பிடிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 4, பேட் கமின்ஸ் 4, இஷான் கிஷான் 4, ரிங்கு சிங் 4. இவங்க எல்லாருமே இத்தனை தடவை வந்துட்டு ட்ராப் பண்ணாமல் பிடிச்சிருக்காங்க. அடுத்து லக்கி பேட்டர்ஸுங்கிறாங்க. அதாவது யார் வந்துட்டு அத்தனை தடவை வந்து கேட்ச், எப்போ என் கேட்ச் மட்டுமே இந்த சீசன் எத்தனை தடவை விட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி லக்கி பேட்ஸ்மேன் 6 முறை வந்துட்டு ட்ராப் செய்யப்பட்டிருக்காரு. அசுதோஷ் சர்மா, டிராவிஸ் ஹெட் 4, ரியான் பராக் 4, விராட் கோலி 3, ஃபில் சால்ட் 3, ரோஹித் சர்மா 3. இவங்க எல்லாரையுமே இந்த சீசனில் இது வரைக்கும் இத்தனை தடவை வந்து ட்ராப் பண்ணிக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ட்ராப் பண்ண கணக்கில் வரும்போது. அடுத்து மேக்கிங் த லக்கி கவுண்ட். அதாவது இந்த லக் கவுண்ட் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் என்னுடைய கேட்சை கீழே போட்டாங்க, அதை நான் பிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், அது காற்றுல பறந்து போச்சுங்க, அதை ஏன் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ், நம்ம எப்படி ஸ்கை ஃப்ரம் பாலா.
என்ன வீடியோ ஆரம்பத்தில் தானே ஹலோ சொல்லுவீங்க, இப்போவே இப்போ நடுவில் இவ்வளோ நேரம் கழிச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் போய்கிட்டே இருக்குது லிஸ்ட். அந்தளவுக்கு இன்னொரு புது வீடியோவே போடலாம் போல இருக்குது. ஸோ இந்த லக்கு கவுண்ட் அதிகமாக யூஸ் பண்ணது யார்? அப்பா என்னை ஒரு தடவை கேட்ச் விட்டாங்க சார், அதுக்கப்புறம் நான் செஞ்சுரியே போட்டேன், நான் 70 போட்டேன், 50 போட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 171, 2 தடவை அவரை ட்ராப் பண்ணிக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பே பண்ண ரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 ரன். அவுட் ஆனதுக்கப்புறமா, இவங்க விட்டதுக்கப்புறமா, இந்த ட்ராப் கேட்ச் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாய்ப்பில் அவர் வந்து விளாடும்போது அவர் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 125 ரன் அடிச்சிருக்காராமா. ரியான் பராக 3 தடவை ட்ராப் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அதனால் அவங்க காஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா 100 ரன்கள். ஜாஸ் பட்லர் 2 தடவை வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதோடைய இது பெனால்ட்டி. ரைட்டுங்களா? அடுத்து டிராவிஸ் ஹெட், ஃபில் சால்ட், ருத்ராஜ் கேக்வாட், அசுதோஷ் சர்மா, ரோஹித் சர்மான்னு சொல்லி இப்படியே போய்க்கு இருக்குது இந்த மேக்கிங் த லக் கவுண்ட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்கிறது முன்னாடி கடைசியாக லக்லெஸ் பவுலர்ஸ், இவருக்கு லக்கே இல்லைங்க அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துட்டு நான் பால் போடுறேன், நான் போடுற பாலில் மட்டும் இவங்க கேட்சை விட்டேங்கிறாங்க, எதனா ஒன்று லக்கே இல்லை, எனக்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பவுலர்ஸை நம்ம பார்க்குறோம். இதில் மோஸ்ட் மிஸ்டு சான்சஸ், அதாவது என் பாலில் நான் போட்டு விக்கெட் வர வேண்டியது இவங்க விட்டுறாங்க கீழேன்னு புலம்புற பவுலர்ஸ் எத்தனை பேர்? கலீல் அகமது வந்து 4 முறை இந்த மாதிரி புலம்பியிருக்காரு. சாம் கரன் 4 முறை. இது சஹல், யூசி சஹல் அவர்கள் 3 முறை. ரவி பிஷ்னாய் 3, மோஹித் சர்மா 3, டாப்பில் மாப்பில் 3, அடுத்து ஆர்ஜே உணர்கட்டு 3. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க இன்னும் சரி பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களால வந்து ஈடுகட்ட முடியும், என்ன ஏது அப்படின்றதான் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன்.